நல்ல டேஸ்டான காடை மசாலா ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒரு மசாலா அரைக்கணும். ஃபஸ்ட்டு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதும் அதில் 1 டீஸ்பூன் மல்லி, 3 வரமிளகாய், 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 3/4 டீஸ்பூன் சீரகம். இது எல்லாத்தையும் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ரோஸ்ட் ஆனோன்னா ஆற வச்சு பவுடர் பண்ணிக்கோங்க. கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சுடானும் வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. அதோட 200 கிராம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். காடை மசாலாவுக்கு சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சின்ன வெங்காயம் கிடச்சா அது சேர்த்துக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் வதங்குச்சு. இப்போ 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், 1/2 கிலோ காடை, 3 பீஸ் காடை இருந்தது, அதை 2 கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 1/2 கிலோ காடையை இதோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், மசாலாவும் காடையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதை மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டுக்கலாம். தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். காடையில் இருக்க தண்ணியிலே நல்லா குக் ஆயிரும். பாருங்கள், தண்ணி எதுவும் நம்ம ஊற்றலை. காடையில் இருக்க தண்ணியிலே நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்ச ஃப்ரெஷ் மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம மசாலா எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டு வேறு எந்த பொடியும் சேர்க்க தேவையில்லை. நம்ம அரைச்ச மசாலா மட்டும் போதும். இதையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி இப்போ சேர்த்துக்கலாம். நான் மிக்ஸி கழுவுன தண்ணியை இதில் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து வதக்கி விடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள். கடையில் வாங்குகிற காடை கிரேவியை விட நம்ம வீட்டில் செய்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு திரும்பவும் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் மூடி போட்டு வேக விடுங்க. பாருங்கள், இப்போ நல்லா 5 நிமிஷம் வெந்துருச்சு. பாருங்கள், நல்லா குக் ஆயிடுச்சு. இன்னமும் தண்ணியாக இருந்தால் நீங்கள் இன்னும் ஒரு 2 நிமிஷம் ஸ்டவ்வில் வச்சு இறக்கலாம். பட் இதுவே கரெக்டான பதத்தில் இருக்குது. பாருங்கள், நம்ம காடை கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு. சூடான சாதத்துக்கும் இல்லை ரசம் சாதத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபைனலாக ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணுங்கிற அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்ல காரசாரமாக காடை மசாலா ரெடி. Thank you.